ஹாய் வியூவர்ஸ், இப்போ கீரை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் சிறுபருப்பு, வெங்காயம், தக்காளி பழம், பூண்டு, ஜீரகம், பச்சை மிளகாய், முழு மிளகு, காயப்பொடி, மஞ்சத்தூள், அது கூடவே கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சேர்த்துருக்க பருப்பு, வெங்காயம், தக்காளி பழம்லாம் மூழ்கிற வரைக்கும் தண்ணி சேர்த்தா போதும். அதை ஒருத்தர மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். 5 விசில் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பருப்பு வேகிறதுக்குள்ள சைடில் கீரை குழம்புக்கு தேவையான கீரையை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் கீரை, அது கூடவே ஜீரகப்பொடி, மிளகு தூளும் சேர்த்து அரை எலுமிச்சை சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை ஒரு தடவை கிளறி விடலாம். நான் இப்போ பசலைக்கீரை எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக அரைக்கீரை கூட எடுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பருப்பு எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. இதை ஒரு தடவை கிளறி விட்டுடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கீரையும் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கீரை நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை அரைச்சிடலாம். பேஸ்ட் மாதிரி அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 தடவை பீட் பண்ணி எடுத்தாலே போதும். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், அது கூடவே உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதனால ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் சாம்பார் பொடி, வத்தத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த கீரையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா கிளறிட்டே இருக்கணும். இப்போ கீரையில் எல்லா மசாலாவும் நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ இதை அப்படியே வேக வச்சுருந்த பருப்பில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குழம்பு திக்காக இருக்கிறனால கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். குழம்பு நல்லா கொதித்து வந்த உடனே தாளித்து ஊற்றிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, கடுகு, ஜீரகம், வரமிளகாய், கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் குழம்புல சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கீரை குழம்பு ரெடி. நிறைய பசங்களுக்கு கீரை பிடிக்காது, கீரை சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கீரை குழம்பா வச்சு கொடுத்தனா நல்லா சாப்பிடுவாங்க. இதில் கீரை ஆட் பண்ணியிருக்க ஃப்ளேவர் கொஞ்சம் கூட தெரியாது. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெட் அண்ட் க்ரீன் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.